ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் நேற்று மார்ச் 12ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி இன்று மார்ச் 13ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் மதியம் 1:25 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் மதியம் 2 மணி வரைக்கும் கிடைத்தது. எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. கடந்த ஒரு வாரமாகவே இலவச தரிசன டோக்கன்கள் மதியம் 12 மணி 12:30 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுற காரணத்தினால காலையில் 10 மணிக்கெல்லாம் இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்ககிட்ட வேறு எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை, டோக்கன் வாங்கி தான் தரிசனம் பார்க்கணும் என்ற பிளானோடு வரக்கூடியவங்க இந்த டோக்கன் தரக்கூடிய இடங்களில் காலையில் 8:30 மணி மேக்ஸிமம் 9 மணிக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக டோக்கன்கள் கிடைக்கும். டோக்கன்கள் அடுத்த நாளுக்குரிய தரிசனத்திற்கான டோக்கன்கள் தான் கிடைக்குமே தவிர்த்து அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி காலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்த பிறகு மார்ச் 16ஆம் தேதி அன்று காலை 9:30 மணி தொடங்கி பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவாங்க என்று டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 19ஆம் தேதி யுகாதி பண்டிகை அன்று திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் மாலை 4:30 மணி தொடங்கி 6 மணி சமயத்தில் பஞ்சாங்க சிரவணமும் யுகாதி ஆஸ்தானமும் நடைபெறும் என்பதையும் டிடிடி தெரியப்படுத்தியிருக்காங்க. மார்ச் 15ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் புஷ்பயாகம் நடக்க இருக்குது. மார்ச் 15ஆம் தேதி அன்று புஷ்பயாகத்தை முன்னிட்டு காலை 10 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு சினப்பன திருமஞ்சனம் நடைபெறும். அதற்கடுத்து மதியம் 2 மணி தொடங்கி மாலை 4 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு புஷ்பயாகம் நடக்கும். இதனுடைய தரிசன டிக்கெட்டுகள் நாளை மார்ச் 14ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் கிடைக்கும் என்பதை டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தரிசன டிக்கெட் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் வாங்கினாலே 2 பேர் சேவை அட்டன் பண்ணலாம். இந்த ஒரு கப்பிள் டிக்கெட்டினுடைய காஸ்ட் 516 ரூபாய். மார்ச் 15ஆம் தேதி அன்று புஷ்பயாகம் சேவா முடிந்த பிறகு மாலை 5:30 மணி தொடங்கி 6:30 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகள் கோவிலினுடைய 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அன்றைய தினம் கல்யாண உற்சவம் சேவா ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாளை மார்ச் 14ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோவிலில் புஷ்பயாகத்தை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் பூஜை மாலை 6 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் நடக்க இருக்குது. நேற்று மார்ச் 12ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 68,754. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 25,569. உண்டியல் காணிக்கை 3.68 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களினுடைய கியூ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 முதல் 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 15 முதல் 24 மணி நேரம் ஆகலாம். இன்று திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் காலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ண சமயத்தில் 2,600 ரூம்களோடு கோட்டா ஓப்பன் பண்ணாங்க. தற்போது மதியம் 1:30 மணி நிலவரப்படி 950 ரூம்கள் மீதமுள்ளது. 2,502 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. கேட்டகரி ஏ டைப் ரூமில் கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயிலும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கேட்டகரி பி 1000 மற்றும் 1,500 ரூபாயில் இன்றைக்கும் எந்த ரூமும் இஷ்யூ பண்ணலை. சப்போஸ் நீங்கள் திருமலையில் ஆஃப்லைனில் ரூம் புக் செய்வதாக இருந்தால் இதே போல் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ரூம் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் நீங்கள் ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்பதையுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.